வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய ஃபார்மசி அப்டேட்டில் நாம் டிஸ்கஸ் பண்ண டாபிக் என்ன அப்படின்னா, பிஃபார்மசி செமஸ்டர் எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2024 செஷன் டு பி ஹெல்ட் ஆன் அக்டோபர் 2024. ஃபஸ்ட்டு செமஸ்டர்லேருந்து 8th செமஸ்டர் வரைக்கும் யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன் நடக்க இருக்குது. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு செமஸ்டர் டிகிரி கோர்ஸுடைய யூனிவர்சிட்டி ஆஸ் வெல் அஸ் நான் யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன் ஷெடியூல் பார்த்துடலாம். ஸோ ஃபார்மசி அண்டர் கிராஜுவேட் டிகிரி கோர்சஸ் பிஃபார்ம் செமஸ்டர் எக்ஸாமினேஷன் 2017 ரெகுலேஷன். இதில் வந்து ஃபஸ்ட்டு செமஸ்டர் எக்ஸாமினேஷன் அந்த கோர்ஸை பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாக 4 தியரி ஆஸ் வெல் அஸ் 4 ப்ராக்டிகல்ஸ். அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 நான் யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன். அந்த 2 நான் யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன்லேயுமே பார்த்தோன்னா ப்ராக்டிகல்ஸ் இருக்குது, தியரி இருக்குது. அது எதெல்லாம் அப்படின்னா ரிமடியல் பயாலஜி, ரிமடியல் மேத்தமெட்டிக்ஸ், தென் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ். ஓகே, ஸ்கூல் லைஃப்பில் வந்து ஹையர் செகண்டரி எஜுகேஷனில் மேத்தமெட்டிக்ஸ் படிச்சிருந்தாங்க அப்படின்னா இங்கே வந்து மேத்தமெட்டிக்ஸ் படிக்க வேண்டாம். ஸ்கூல் கேரியரில் ஹையர் செகண்டரி எஜுகேஷனில் மேத்தமெட்டிக்ஸ் படிக்கலை அப்படின்னா இங்கே வந்து படிக்கணும். ஸோ அந்த சப்ஜெக்ட்ஸ் தான் வந்து இதில் ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் முடித்தவங்க இங்கே வந்து கம்பல்சரி பயாலஜி படிக்கணும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி முடித்தவங்க இங்கே வந்து கம்பல்சரி மேத்தமெட்டிக்ஸ் படிக்கணும். இதுதான் அதில் உள்ள கான்செப்ட். ஸோ டோட்டலாக 4 சப்ஜெக்ட்ஸு. ஹியூமன் அனட்டமி அண்ட் ஃபிசியாலஜி 1, சப்ஜெக்ட் கோடு 562001. தேர்ஸ்டே November 14th 2024 மார்னிங் 9:30 AM 12:30 PM வரைக்கும் ஃபஸ்ட்டு எக்ஸாம் நடக்க இருக்குது. செகண்ட் எக்ஸாம் நெக்ஸ்ட் டேவே. ஃபார்மசூட்டிக்கல் அனலைசிஸ் 1, 562003. சப்ஜெக்ட் கோடு வந்து 15th November 2024 மார்னிங் 9:30 AM to afternoon 12:30 PM ஃப்ரைடே. அடுத்து தேர்ட் எக்ஸாமினேஷன் பார்த்தோம் அப்படின்னா ஃபார்மசூட்டிக்ஸ் 1, 562005. 2 days லீவுக்கு அப்புறமா 18th November 2024 இந்த எக்ஸாம் நடக்க இருக்குது. மார்னிங் 9:30 AM ஆஃப்டர் 12:30 PM வரைக்கும். அப்புறம் 4th எக்ஸாமினேஷன் பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டே டியூஸ்டே 19th November 2024 மார்னிங் 9:30 AM to ஆஃப்டர் 12:30 PM. சப்ஜெக்ட் நேம் ஃபார்மசூட்டிக்கல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி 562007. ஃபார்மசூட்டிக்ஸ் 1 சப்ஜெக்ட் கோடு 562005. டோட்டலாக 4 யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன். ஓகே, 14, 15, 18, 19ல். ஸோ இந்த யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா நான் யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன் அந்த கன்சர்ன் இன்ஸ்டியூஷன் நடக்கும். இந்த மார்க்ஸ் வந்து ஃபைனல் பர்சன்டேஜ் SGPA கால்குலேட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கொள்ளப்படும். அதில் பார்த்தோம் அப்படின்னா 21st November 2024 தேர்ஸ்டே 5th எக்ஸாமினேஷன் என்ன அப்படின்னா கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் தியரி 562009. அடுத்து ஃப்ரைடே 22nd November 2024 6th எக்ஸாமினேஷன் என்னன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ப்ராக்டிகல்ஸ். ஸோ நெக்ஸ்ட் டே 562010. அடுத்து மண்டே என்ன எக்ஸாம்னா 7th எக்ஸாமினேஷன் ரிமடியல் பயாலஜி தியரி 562011. 25th November 2024. அடுத்து 8th எக்ஸாமினேஷன் என்ன அப்படின்னா ரிமடியல் பயாலஜி ப்ராக்டிகல்ஸ் 562012. அடுத்து 9th எக்ஸாமினேஷன் ரிமடியல் மேத்தமெட்டிக்ஸ் தியரி 562013. இந்த 3 எக்ஸாமினேஷனுமே அந்த ஒரே நாள் நடக்கும். இதில் என்ன அப்படின்னா ரிமடியல் மேத்தமெட்டிக்ஸ் எழுதுறவங்க ரிமடியல் பயாலஜி எழுத மாட்டாங்க, ரிமடியல் பயாலஜி எழுதுறவங்க ரிமடியல் மேத்தமெட்டிக்ஸ் எழுத மாட்டாங்க. இது வந்து ஒரு 35 மார்க்ஸ் எக்ஸாமினேஷன் தான், மேக்ஸிமம் 1.5 ஹவர்ஸில் முடிஞ்சிடும். ஸோ அதனால் மார்னிங் ப்ராக்டிகல்ஸ் இருந்தால் ஆஃப்டர்நூன் தியரி இருக்கும், இல்லை மார்னிங் தியரி இருந்தால் ஆஃப்டர்நூன் ப்ராக்டிகல்ஸ் இருக்கும். அது அந்த கன்சர்ன் இன்ஸ்டியூஷனில் அந்த சப்ஜெக்ட் ஹேண்ட்லிங் ஃபேக்கல்ட்டி அவங்க முன்னிலையில் எக்ஸாம் நடக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன். இது வந்து இப்போது ஃபஸ்ட் இயரில் பிஃபார்மசி கோர்ஸ் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான தகவலாக இருக்கும். ஏன்னா அவங்க அப்கமிங் செஷனில் செமஸ்டர் எக்ஸாம் எழுதுவாங்க இல்லையா. அதே மாதிரி பிஃபார்மசி கோர்ஸ் படிக்கிறதுக்கு வில்லிங்னஸாக இருந்து கவுன்சிலிங்கில் செலக்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கும் ஒரு புதுமையான தகவலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஷேர் பண்ணுறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.